ஹாய் மக்களே, நான் மிஸ்டர் குட்டி மேனவன். இன்றைக்கி நம்ம கேரளாவில் இருக்கோம். கொல்லத்தில் இருக்கோம். தங்கச்சேரின்னு சொல்லுவாங்க, வாடிங்கிற ஏரியா, அல்லது கேரளா கொல்லம் வாடி தங்கச்சேரிங்கிற ஏரியா. இந்த ஏரியாவிலேருந்து நம்ம இப்போ வந்து இங்கே உள்ளதில் வந்து இந்த போட்லாம் வந்து வல்லம் தான் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் வல்லம் தான் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்தமாரி போனால் ப்ளவுடு போட்டு, பொதுவாக நம்ம போட்டுன்னே சொல்லிவிடுவோம். இங்கே வந்து வல்லம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து இப்போ வந்து மத்தி பிடிக்கிறதுக்காக போகிறோம். இங்கேருந்து மத்தி பிடிக்கிறதுக்கு இவங்க எந்தெந்த மெத்தடில் மத்தி பிடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம போட்லேயே லைவாக வந்து வீடியோ எடுத்து போட போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். மொத்தம் இந்த தங்கச்சேரியில் பார்த்திங்கன்னா மொத்தமாக தங்கச்சேரி ஒரு மட்டும் கிடையாது, சின்ன கரை எல்லாம் பெரிய ஒரு 4-5 ஊர் சேர்ந்து 2000 போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு வாடி கொல்லம் ஹார்பரில் பார்த்துட்டிங்கன்னா 2000 போட்டுகிட்டே இருக்குது. ஆப்பிள் சூத்து எல்லாமே ட்ரெஸ்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். போட்டுக்கு வந்து எந்த ஒரு இன்ஜின் பயன்படுத்துகிறாங்கன்னா 9.9 4 ஸ்டோக்கு, சுசிக்கில் 9.9 4 ஸ்டோக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா போட்டுமே சரன்னு இந்தமாதிரி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கொத்தாக போகுது பாருங்கள் போட்டு. அப்படியே போட்டில் ஒரு சில பேருமான தண்ணியிலே கட்டி போட்டு போயிடுறாங்க. ஆனால் பொதுவாக எல்லாருமே வந்து போட்டை பிடிச்சோன்னா ஏற்றி வச்சு தான் போகிறாங்க. நல்லா மேலே நல்லா ஏற்றி வச்சிடுறாங்க. இந்த எப்படி ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அழகாக லைவாக காமிக்கிறேன். நம்ம போட்டை இப்போ தண்ணியில் இறக்க போகிறோன்னா இந்தமாரி தடின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அந்த ஒரு பெரிய கம்பில் வந்து இந்த டயரை வந்து 2ஆக கட் பண்ணி அப்படியே வச்சு ஆணி அடித்து வச்சிடுறாங்க. அடித்து வச்சு அது மேலே அப்படியே ஆயிலை ஊற்றிடுறாங்க. ஆயில் அப்படியே ஒரு ப்ரெஸ் எடுத்து அப்படியே தடவி விட்டுறாங்க. தடவி விட்டுட்டு எப்படி அந்த போட்டை சறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த போட்டை அப்படியே போட்டுக்கு அடியில் இந்தமாரி தடியெல்லாம் போட்டு அப்படியே போட்டை நம்ம இழுக்க போகல. அந்த போட்டை அது மேலே பட்டு அந்த ஆயிலில் அந்த ஆயிலில் பட்டு அப்படியே சல்லுன்னு சறக்கிட்டு தண்ணியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம போட்டை வந்து தள்ளிட்டு தண்ணிக்கு வந்தாச்சு. தண்ணிக்கு வந்தோடனே உடனே இப்போது இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ்லாம் போட்டு எல்லா போட்டோட சேர்ந்து நாங்களே இப்போ அந்த ஹார்பர் விட்டு வெளியே போய்ட்டு மீனை பிடிக்க போகிறோம். வாங்க போகலாம். போட்டில் வந்து இதில் எலக்ட்ரிக் ஜாமாக்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுக்கிறாங்க. ரேடார் முதற்கொண்டு இருக்குது. ரேடாரு, அப்புறம் வாக்கி பெரிய போட்டில் வாக்கி. அதில் நம்ம அந்த வாக்கி ஒரு போது எமர்ஜென்சி பட்டன் அமுத்தினா போதுமா, நம்மளை வந்து ஹெலிகாப்டரே வந்து காப்பாற்றி போய்டும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. போட்டில் நாங்கள் மொத்தம் நம்ம நாகப்பட்டினத்தை வந்த ஆள் வந்து 3 பேர் இருக்கோம். நான், ஆப்பிள், அப்புறம் சதீஷ் 3 பேர் இருக்கோம். இங்கே கொல்லத்தில் உள்ள ஆள் 2 பேர் இருக்காங்க. அணியத்தில் ஒரு பெரியவர் இருக்கார்ல, அவரும் இன்ஜினில் டிரைவரில் வரவரும், அவர் 2மே வந்து இந்த கொல்லத்தில் உள்ள ஆளுங்க, கேரளா ஆளுங்க. நாங்கள் 3 தமிழ் ஆள், அவங்க மலையாள ஆள். லாங்குவேஜ் மாறி போயிட்டுருக்கோம். எந்த இடத்துல லாங்குவேஜ் மாற என்னானாலும் ஃபிஷிங் தொழில் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே தொழில் தான். அதுமாதிரி போட் எடுத்துகிட்டு இப்போ கொல்லாங்கன்னூர் நம்ம ஊரில் இந்த கன்னி கோயில் இருக்கும். கன்னி கோயிலில் நிப்பாட்டி சூடம் கொளுத்திட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டை போட்டு போவோம். அதேமாதிரி எல்லா ஏரியாலையுமே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஏசப்பா கோயில் ஒன்று இருக்குது, மாதா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அணியத்தில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அவனை வந்து ஒரு தீர்த்த தண்ணி தெளிச்சிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் போகிறாங்க. பாருங்கள், வல்லம்லாம் பெரிய சுருக்குமடி வல்லம்லாம் எப்படி கட்டி எடுக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்ஜின் எப்போதுமே ஒரு இன்ஜினில் தான் போவோம். 2 இன்ஜின் அடிக்க காரணம் என்னென்னாக்கா, மீன் நிறையா வந்துச்சுன்னா 2 இன்ஜின் அடித்து பறந்து போவாங்க. போட்டு பறந்துலாம் போகாது, ஸ்லோவாக தான் போகும். இப்போ ஒரு இன்ஜினில் தான் எப்போதும் எனி டைம் ஃபுல்லாகவே ஒரு இன்ஜினில் தான் வந்து போட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டு வந்து அந்த ஏசப்பாக்களுக்கும் ஆப்போசிட்டில் வந்து வந்துருச்சு. வந்ததும் வந்து தண்ணி மூட்டை வந்து ஊற்றுறாங்க. தண்ணியை மூட்டை ஊற்றிட்டு தீர்த்த தண்ணி தெளிச்சிட்டு அதோட வந்து தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே ஒரு சில நிறைய ரூல்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம போட்டில் ஏறினாக்கா திரும்பி இறங்கக்கூடாது. இப்போ கரியை நம்ம தள்ளுறக்குள்ள போட்டில் இப்படி ஏறுறோம்ல, கறி இருக்கக்குள்ள ஏறினாக்கா திரும்பி இறங்கக்கூடாது. நம்ம போட்டு மேலே வச்சு நம்மளை போட்டில் எடுத்து தள்ளி விட்ருவாங்க. அதேமாரி நம்ம போட்டுக்கிட்ட இருந்துட்டு திரும்பி ரூமுக்கு போனால் திரும்பி போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரூம்லேயே இருந்துது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இதெல்லாம் ஒரு சில ரூல்ஸ் இங்கே இருக்குது, அதுக்காக சொல்கிறோம். பாருங்கள், ஆத்தாவுக்கு பீரோவில் தண்ணி மாட்டிச்சு அதை விடுங்க. அப்புறம் அந்த ஆறோட படிவால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், சரியான பெருசாக இருக்குது. எனக்கு ஒரு 2000 போட்டுக்கிட்டே இங்கே கட்டி கிடக்கு. அவ்வளோ பெரிய ஹார்பர் இது, சரியான பெருசாக இருக்குது. போட்டு பார்த்திங்கன்னா கடலுக்கு இப்போ வந்துருச்சு. ரொம்ப மெதலாக இருக்கிறனால போட்டு தான் ஆடலை போகல, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. கடலுக்கு வந்தாச்சு. கடலுக்கு வந்துட்டு எல்லாம் வாக்கி வாழ்வான்னு கத்திட்டு இருந்தாங்க. எங்கே மீன் படுது அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்பருக்குள்ளே வந்து வலையெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா மத்தி மீன் வந்து ஹார்பருக்குள்ளே ஏறிடும். அதுக்குள்ளே அந்த மோப்பிக்கிட்டே மீன் பட ஆரம்பிச்சிடும். அதனால் ஹார்பருக்குள்ளே எல்லாருமே வலையை போட ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா போட்டுமே நல்லா ரன்னிங்காக வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு தெரிஞ்ச போட்டில் வாக்கி டாக்கியில் வந்து தகவல் கேட்டுப்பாங்க. பாருங்கள், போட் வந்து தொழிலுக்கு போயிட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொல்லம் பீச் இருக்குது. அந்த அதை தாண்டினாலே அந்த முனப்பை தாண்டினாலே கொல்லம் பீச் தான் இருக்கும்.
போட்லாம் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே மீன் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நின்றுட்டுருக்காங்க, பொறுமையாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போது நாங்கள் வந்து மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்ததும் இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்களும் வலையை இறக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் அப்படியே நம்ம மாதிரி தான் அப்படியே அலையை போட்டுட்டு அப்படியே ஸ்லோவிலே அப்படியே ஓட்டிகிட்ருக்குறாங்க. சரி எங்கேயே கொஞ்சம் மேலே மீன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வலையில் வந்து 2 பாடு வைக்கிறோம். 2 பாடு 2 தடவை. வலைலாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வலை பேர் வந்து ரோல் வலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க யூஸ் பண்ணுற வலை வந்து இந்த பன்னூல் இருக்கும்ல, பன்னூல் வலை, அந்த 1.5 நூல் இருக்கும்ல, அந்த நூலை தான் வந்து யூஸ் பண்ணி வலையை போடுறாங்க. ஸ்ரீலங்கா ஸ்டைலில். ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி மெத்தடில் தான் போடுவாங்க. இதில் அதிகமான மீன் வராது. நம்ம போடுற அந்த ரோல் வலைன்னு சொல்கிறாங்க, அந்த வலை நல்லா மீன் வரும். ஏன் அந்த வலை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் எங்களுக்கே தெரில. பாருங்க, போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்தாக வெளியாகுது பாருங்கள், எப்படி வெளியாகுது பாருங்கள் அப்படியே. ஏன்னா வந்து அவ்வளோ போட் இருக்குது ஃபுல்லாக. இங்கே பார்த்திங்கன்னா இலவ போட்டெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் இலவ போட்டெல்லாம் வந்து கப்பல்னு சொல்கிறாங்க. இலவ போட்டெலாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன வல்லம் மட்டும் தான் இங்கே இருக்குது. வல்லம், சின்ன சின்ன போட்டு மட்டும் தான் இருக்குது. மத்தி வலை, அந்த மாதிரி சிறு தொழில் மட்டும் தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க. மத்தி வலை 400 கன்று 500 கன்று வலை, அப்புறம் காணாங்கழுத்தி, அயில வலை, இது பிடிக்கிறது மட்டும் தான் இங்கே வந்து தொழிலாகவே வச்சுக்கிறாங்க. நம்ம சைடில் உள்ள மாதிரி எல்லா மாதிரியும் போட்டுமே இங்கே கிடையாது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து அடுக்காக வெறும் ஏர்ஃபோர்ஸாக கிளம்பிட்டே இருந்துச்சு. அதனால் அதை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் அவங்கள்ட்ட. இப்போ நாங்கள் வந்து நைட் ஆகிடுச்சி. நைட் டைமில் இப்போ வந்து வலையெல்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வலையில் வந்து கல் வந்து நம்ம தட்டலாக போடுவோம். இங்கே என்னன்னாக்கா உருளை மாதிரி இருக்குது. அந்த கல்லை போகிறதுக்குள்ளே அந்த வலையிலலாம் அப்படியே சுற்றி ஓடிடுது. அப்படியே இந்த உருண்டையாக இருக்கிறதே கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகுது. மீனை பிடிச்சிட்டு நம்ம கரைக்கு வந்தாச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 குட்டா, நம்ம நெட்டுன்னு சொல்லுவோம்ல, நெட்டுன்னு சொல்கிறது தான் இங்கே வந்து குட்டான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 6 குட்டா, 6 நெட்டு அந்த மாதிரி அளவுக்கு. மற்ற எல்லா பட்டுக்கும் 10 நெட்டு 15 நெட்டுக்கிட்ட பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், நாங்கள் மீனெல்லாம் வந்து விற்றுட்டு எல்லாத்தையும் காலியாக இருக்கோம். லாஸ்ட்டு கொஞ்சோண்டு மீன் அது சதீஷ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். மீன் அள்ளுறதுக்கு ஆப்பிள் சுற்று மரம் வச்சு நின்றுட்டுருக்கான். மற்ற போட்டில் எல்லா போட்லேயும் இப்படி தான் பேக்குறாங்க பாருங்கள். நைட் டைமு அதேமாரி இங்கே எப்போதுமே பகலில் வந்து தொழிலே கிடையாது. பகலில் மார்க்கெட்டும் இருக்காது, போட்டும் போகாது. ஃபுல்லாக காலையில் 5 மணிக்கு எடுப்பாங்க, நைட்டு 10 மணிக்குள்ளே வந்துடும். காலையில் 5 மணி, சாயந்தரம் 5 மணிக்கு எடுப்பாங்க, நைட்டு 10 மணிக்குள்ளே வந்துடும் போட்டு. வந்துட்டு இந்த மாதிரி மீனை விற்றுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கிட்டு அடுத்த நாள் 5 மணிக்கு தான் தொழிலுக்கே போவாங்க. அந்த ஊரில் ஏலம் விடுற இடமே இப்படி தான் இருக்குது. டக்குன்னு ஏலம் விட கையிலே காசு கொடுத்துருவாங்க. இன்னொரு வலையவங்கன்னா விலங்கு பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறது வந்து கேரளாவோட ஒரு மீன் மார்க்கெட்டு, ரோட்டில் இருக்கிற ஒரு மீன் மார்க்கெட்டு. சாதாரண பீப்புளெலாம் வந்து வாங்கிட்டு போகிற ஒரு சின்ன ஒரு மீன் மார்க்கெட்டு. இறால், மத்தி, கனவா, பாறை மீன், அயில மீன், கண்டகுஞ்சி எல்லாமே அப்படியே ரோட் சைடில் ஒரு பெரிய கடை மாதிரி போட்டு அப்படியே அடிக்கடி வச்சுக்கிறாங்க பாருங்கள். மீன்லாம் கொஞ்சம் இந்த செதில் தொகையெல்லாம் கொஞ்சம் கெட்டு போன மாதிரி தான் தெரியுது. சூறை மீன், அப்புறம் ஒரு பெரிய மீனாக தான் அவங்களும் வெட்டி வச்சுக்கிறாங்கல்ல, அது என்ன மீன் சொல்லிட்டு காமிக்கிறேன். அந்த மீன் தான் இப்போ வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைஸ் மாரி போட்டு கட் பண்ணிட்டுருக்காரு. இந்த மீன் என்ன மீன் சொல்லிட்டுனா கேரன்னு சொல்லுவாங்கள்ல, ப்ளூ கலரில் எல்லோ கலரில் இருக்குல்ல நம்ம முதுகில், அந்த மீன் பேர் தான் வந்து சூறை மாதிரியாகவே இருக்கும். சூறையோட அப்படியே பெருசாக இருக்கும். அதுதான் வந்து கேரத்தையும் வந்து இவ்வளோ அழகாக வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க. இது வந்து அந்த வாடி ஹார்பர் இருக்கும்ல, கொல்லம் வாடி ஹார்பருக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஒரு மீன் மார்க்கெட் இருக்குது. எல்லோரும் நைட் டைமில்